ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம ரீசன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்குறோம். 2024 வரக்கூடிய எல்லா ஜிஎஸ் கேள்விகள்லையுமே இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய கேட்டுட்ருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 2024 நமக்கு கிட்டத்தட்ட 20 to 30 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொஷின்ஸ் மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தமிழ் கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கண்டென்ட் பார்க்குறோம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேஷனுமே அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அண்ட் குவிஸ் நம்ம டெய்லியும் நைட் 9 o'clock போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற வீடியோஸோட கம்பேர் பண்ணால், மற்ற யூடியூப் சேனல் வீடியோஸோட இல்லை டெலகிராம் குரூப்ஸோட கம்பேர் பண்ணால் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கொஷின்ஸ் உங்களுக்காக செலக்டிவாக கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லியும் நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணுறது மூலிமா உங்கள் நாலேஜை நிறையா என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் மிஷன் நேச்சர் ஸ்கீம். இந்த மிஷன் நேச்சர் ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ண டேட் நவம்பர் 28, 2022. இந்த மிஷன் இந்த பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இது நேச்சர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று. ஏன்னா மிஷன் நேச்சர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நேச்சர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக யாரை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லான்ச் பண்ண டேட் வந்து நவம்பர் 28, 2022. இதோட டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்த ஸ்கீம் வருது அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து வருது. நெக்ஸ்ட்டு நமக்கு இதோட எய்ம், இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ், வெஜிடபிள் கார்டன்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது என்ன மேம் ஒன்றுமே புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அது தேவையான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுது. எங்கெல்லாம் இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸ், ஹோம்ஸ், கம்யூனிட்டிஸில் இருக்க என்விரான்மெண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கீமோட இன்னொரு முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணுறது. கொடுத்துருக்கல வெஜிடபிள் கார்டன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இதிலெல்லாம் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் எராடிகேஷன் ஆகட்டும், அவேர்னஸ் ரேலிஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டாக நம்ம கையில் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், நமக்கு வந்து நேச்சர்னா என்விரான்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாலெலாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட பெனிஃபிஷியஸ் யார்? பெனிஃபிஷியரிஸ், இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியஸ் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ 6029 6029 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க தான் இதில் பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. ஸோ நிறையா ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்து பயிற்சி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் 6029 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மேஜர் எலிஜிபிலிட்டி. இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு தேவையான லெபார்டரிஸ் இருக்குல்ல, லேப் இருக்குல்ல, அந்த லேபில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிளாக இருக்கணும். அதில் அவங்க நிறையா புதுசாக கற்றுக்கணும் என்விரான்மெண்ட் ஓரியன்டாக. ஸோ என்விரான்மெண்டல் டீச்சர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்கூல்ஸில் வந்து அவங்களோட பேர் எல்லாத்தையுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரை வந்து ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ முக்கியமான எலிஜிபிலிட்டி, நம்ம வந்து எலிஜிபிலிட்டியில் முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன். அவங்க வந்து என்ன பண்ணணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு அவங்களோட என்விரான்மெண்டல் டீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணணும். அது மூலிமா அவங்க சுற்றி இருக்கிற அவங்களோட என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இதோட எலிஜிபிலிட்டியாக பேசியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மெயின்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, புரியுதில்ல, ஈஸியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ். என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க? இதோட மேஜர் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் வெஜிடபிள் கார்டன்ஸ். ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெஜிடபிள் கார்டன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பயோடிகிரேடபிளாக இருக்கும். அதனால் இவங்க வெஜிடபிள் கார்டன் வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நமக்கு வந்து வாட்டர் ஸ்கேசிட்டியை அவாய்ட் பண்ணணும். நமக்கு தண்ணி பத்தாமல் போயிடும் இல்லையா, தண்ணி போதா குறையினால ட்ராட் வந்துடும், வறட்சி வந்துடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வாட்டர் ஸ்கேசிட்டி நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட்டை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும். வேஸ்ட்டை ரொம்ப எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும். அப்படி மேனேஜ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நிறையா நன்மைகள் வந்து நடக்கும். லாஸ்ட்டாக இவங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ரெக்கார்டிங் வீடியோ எதுக்கு அப்படின்னா, அது ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே இவங்களோட மேஜர் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. லாஸ்ட்டாக இந்த பார்ட்டிசிபேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அவங்க வந்து கௌரவிக்கிறாங்க, எப்படி ஹானர் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மொத்தமாக 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணுறாங்க. 6029 ஸ்கூல்ஸ் வந்து இதில் பயனடைகிறாங்கன்னு பார்த்தோம். அதில் ரொம்ப 5 முக்கியமான ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுத்து விருதுகள் வந்து வழங்குறாங்க, அவார்ட் பண்ணுறாங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5 ஸ்கூலை மொத்தமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ரிவார்ட் வந்து கொடுக்குறாங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ மிஷன் நேச்சர் ஸ்கீம் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. இவங்க முக்கியமாக நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு பண்ணுறாங்க. யாரை வச்சு நம்மளை வந்து சுற்றுச்சூழல் நல்லா அவங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. அதில் 5 ஸ்கூல் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவங்க லாஸ்ட்டாக அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்கீம் போயிடலாம். செகண்ட் வந்து கலைஞர் விமன்ஸ் ரைட் கிராண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து செப்டம்பர் 15, 2023 இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. செப்டம்பர் 15 அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஞாபகம் வருதா? சிஎன் அண்ணாதுரை அவர்களோட பிறந்தநாள். ஸோ சிஎன் அண்ணாதுரை பிறந்தநாள் வந்து செப்டம்பர் 15. அவரோட அந்த பிறந்த தினத்தை ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலைஞர் விமன் ரைட் கிராண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். டைரக்டாக சீஃப் மினிஸ்டரோட லீடர்ஷிப்புக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே தான் ஸ்கீம் வந்து வருது. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இட்ஸ் சப்போர்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ விமன்ஸ் ரைட் அப்படின்னு நமக்கு டைட்டில்லையே இருக்குது. அப்போ இவங்க வந்து யாரை சப்போர்ட் அண்ட் எம்பவர் பண்ணுறாங்க? விமனை. தி ஃபோக்கஸ் விமன். ஓகேவா? விமனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. என்னெல்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு விமனாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க எவ்வளோ வேலைகள் செஞ்சாலும், அவங்க ஃபேமிலிக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாலுமே ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மூலிமா அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த விமனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவங்க ஒரு ஹவுஸ் ஹோல்டு விமனாக இருக்காங்கன்னா அவங்கள ஹெட்டாக எல்லாருமே ரொம்ப பெருமையாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு இது வந்து நமக்கு சொசைட்டியில் ஒரு டிக்னிட்டியும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த ஸ்கீமோட ரொம்ப முக்கியமான எய்ம். டிபார்ட்மெண்ட் பார்த்துடும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா, இதை மொத்தமாக 2 கட்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிஜிஸ்டர்டு விமன், இன்னொன்று வந்து அன்ரிஜிஸ்டர்டு விமன். இந்த ரிஜிஸ்டர்டு விமன் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஹெட்டாக இருக்கவங்க. இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹெட் அப்படிங்கிறவங்க வந்து குடும்ப தலைவி. சரியா? குடும்ப தலைவி தான் ஹவுஸ் ஹோல்ட் ஹெட். அவங்க வருவாங்க. அவங்க வந்து இந்த ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அன்ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுல வந்து விடோஸ் நமக்கு வருவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வருவாங்க, அதாவது டிரான்ஸ் விமனை சொல்கிறாங்க, டிரான்ஸ் விமன். அது போக நம்ம வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் இருக்கவங்க, பட் அவங்க குடும்ப தலைவியாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்க அந்த சித்தி இல்லை அத்தை அந்த மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்த வேறு நபர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டோட ஹெட்டாக இருக்க மாட்டாங்க, வேறு நபர்களாக இருப்பாங்க, அன்ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட மெயின் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து அவங்க பயனாளியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 21 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 21 இயர்ஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து ₹2.5 lakhs தான் இருக்கணும். அவங்களோட வருட வருமானம் வந்து 2.5 லட்சத்தை விட கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. 5 acres ஆஃப் வெட்லேண்ட். அவங்கக்கிட்ட இந்த வெட்லேண்ட் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து நன்சை, ஐ திங்க் ஸோ இஞ்சி தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ரைலேண்டுங்கிறது புன்சை, நஞ்சை புன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்லேண்டுங்கிறது நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், ட்ரைலேண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, டிஃப்ரென்ஸு. அவங்கக்கிட்ட 5 ஏக்கர் வந்து வெட்லேண்ட் இருக்கலாம், 10 ஏக்கர் வந்து ட்ரைலேண்ட் இருக்கலாம். இதான் வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி. அடுத்து அவங்களோட யூனிட்ஸ் பர் இயர். இது வருஷத்துக்கு
அவங்க வந்து 3600 யூனிட்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இதை விட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ அவங்க எலிஜிபிலிட்டி வந்து இதெல்லாம் தான். என்ன ஸ்கீம் இது? ஆக்சுவலாக கலைஞர்ஸ் விமன்ஸ் ரைட்ஸ் கிராண்ட் ஸ்கீம். ஸோ விமனுக்கான பிரத்யேகமான ஸ்கீம் தான் இது. செப்டம்பர் 15, 2023 அப்போ கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து வருது. இவங்க விமனை வந்து ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறாங்க, சொசைட்டியில் அவங்க லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எம்பவர் பண்ணுறாங்க. மொத்தமாக பெனிஃபிஷியரிஸ் வந்து 2 கேட்டகரியாக இருக்காங்க. ஒன்று ரெஜிஸ்டர்ட், இன்னொன்று அன்ரெஜிஸ்டர்ட். மெயின் எலிஜிபிலிட்டி என்னன்னா அவங்களுக்கு வந்து 24 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அவங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhs விட கம்மியாக இருக்கணும். அவங்க வந்து 5 acres ஆஃப் வெட்லேண்ட் வச்சுருக்கணும், 10 acres ஆஃப் ட்ரை லேண்ட் வச்சுருக்கணும். எலக்ட்ரிசிட்டி 3600 யூனிட்ஸை விட கம்மியாக தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க மந்த்லி எவ்வளோ வந்து இவங்க கிடைக்கும், இவங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1000 ரூபாய் கிடைக்கும். மந்த்லி இவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அடிஷ்னலி ஒரு வருஷத்துக்கு இதில் எலிஜிபிளாக இருக்க விமனுக்கு அடிஷ்னலி அப்போ வந்து என்ன ஆகுது, ஆனுவல் கிராண்டு மாதம் 1000 அப்படிங்கிறது வருடம் வந்து 12000 ரூபாய். ஓகேவா? ரெக்கக்னேஷன் அண்ட் ரைட்ஸ், விமனோட ரைட்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக நம்மக்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் செப்பரேட்டாக அவங்க கேட்கல. எந்த ஒரு லேண்ட் ரெக்கார்ட்ஸும் நமக்கு தேவையில்லை இந்த ஸ்கீமுக்காக. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்துடலாம், கிரீன் தமிழ்நாடு மிஷன். இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் 28, 2022 வண்டலூரில் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ வண்டலூர் அப்படிங்கிறது இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வண்டலூர் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே தான் நவம்பர் 28, 2022 இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபாரஸ்ட் கவர், தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவரோட லேண்ட் ஏரியாவை அரவுண்ட் 33% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மிஷனோட மெயின் எய்ம். எதுக்காக இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், ஐ மீன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபோக்கஸ் என்னன்னா எக்காலஜிக்கல் ரீஸ்டோரேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எக்காலஜிக்கல் ரீஸ்டோரேஷனுக்காக கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன். கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதா, அந்த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்காக என்ஹான்சிங் த பயோடைவர்சிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா தான் நம்ம என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காடுகளை சுற்றி இருக்க மக்களாகட்டும் இல்லை பொதுவாகவே தமிழ்நாடை சேர்ந்த மக்களுக்கு காடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நன்மை. அப்படிங்கிறதுனால கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி. இது என்ன என்விரான்மெண்ட் சொசைட்டி அப்படின்னா இது மூலிமா நமக்கு என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ சொசைட்டிக்கு இது ரொம்ப நன்மையாக இருக்குது. எப்படி? ஏர் குவாலிட்டி, நிறையா ஃபாரஸ்ட் இருந்தால் ஏர் குவாலிட்டி பியூராக இருக்கும். நமக்கு நிறையா அபுடண்ட்டான வாட்டர் கிடைக்கும், நிறையா வாட்டர் நமக்கு சர்ப்ளஸாக இருக்கும். சாயில் ஃபெசிலிட்டி, சாயில் ரொம்ப நல்லா இருக்கும். இது மூலிமா கிளைமேட் ஆல்ரெடி பார்த்தோம், கிளைமேட் வந்து ரெசிலியன்ஸாக நல்லா இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் கவரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மெயின். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த காடுகளில் இருக்கிற ட்ரைபல்ஸ் இல்லை இந்த காடுகளை சுற்றி இருக்க ஃபார்மர்ஸ், ரூரல் பீப்புள் இவங்க எல்லாமே ரொம்ப இதில் பெனிஃபிட் ஆகுறாங்க. அவங்களோட கல்டிவேஷன், ஸோ இந்த காடுகள் அதிகம் பண்ணுறது மூலிமா அவங்க கல்டிவேஷன் நல்லா நடக்கும். காடுகளுக்கும் கல்டிவேஷனுக்கும் என்ன சம்மந்தம்னா, சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம காடுகளை நிறைய அழிச்சு அங்கே விவசாயம் பண்ணுறது மூலிமா ஊருக்குள்ளே யானை வந்துச்சு, புலி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது காடாக இருந்த ஏரியாவாக தான் இருக்கும். நான் சொல்கிறது ட்ரைபல் பீப்புள் இருக்கிற அந்த சைடு. ட்ரைபல் பீப்புள் வந்து எங்கள் காட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க. அப்போ அந்த காடுகளை ஒட்டி அந்த மலையை ஒட்டி இருக்க வந்து மக்கள் வாழ்கிறாங்கன்னா அங்கே வந்து காட்டு விலங்குகள் அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ட்ரைபல் பீப்புளை சார்ந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே சாதாரண மக்கள் வந்து வாழ்வாங்க. அது வந்து காடு தான். அதை காடை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து நம்ம கல்டிவேஷன் பண்ணுறோன்னா அங்கே வந்து மிருகங்கள் உள்ளே வந்து அட்டகாசம் பண்ணுறது இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ காடுகளை அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கல்டிவேஷனில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, நமக்கு கல்டிவேஷன் நல்லா நடக்கும். இதனால மக்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இன்னொன்று வந்து ட்ரீ ஸ்பீசியஸ், நமக்கு மர வகைகள் வந்து ரொம்ப நிறையா வரும். இது மூலிமா நம்ம தமிழ்நாடோட ஜிடிபி அதிகமாகும். இதை வச்சு நம்ம எக்கானமி நல்லா பண்ணலாமா, நமக்கு எக்கனாமிக்ஸ் நல்லாயிருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ட்ரீயோட ஸ்பீசிஸ் எல்லாம் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த ட்ரேட் வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ அதுதான் லோக்கல் கம்யூனிட்டி பற்றி பெனிஃபிஷியரியில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. யாரெல்லாம் இந்த மிஷனுக்கு கீழே வருவாங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா, இதில் நமக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வரலாம், பப்ளிக், ப்ரைவேட், ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே வரலாம். ஸோ பெனிஃபிஷியரிஸ் வந்து பார்த்துட்டோம், யார் என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி, லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எலிஜிபிலிட்டி வந்து தனிப்பட்டு நாங்கள் வந்து இதுக்கு பங்களிக்கிறோம், எங்களோட பார்ட்டிசிபேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வாலண்டரியாக யார் வேணால் வரலாம். அதனால தான் எல்லாரையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வாலண்டரியாக யார் வேணால் வரலாம். ஸோ கவர்மெண்ட் வரலாம், பப்ளிக் வரலாம், ப்ரைவேட் வரலாம், ஏதாச்சும் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரலாம், ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வரலாம், அவங்க பப்ளிக் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் வரணும் அப்படின்னா வரலாம். இதில் அவங்க வந்து நிறையா மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இது மூலிமா நம்ம எக்கனாமி நல்லா எம்பவர்மெண்ட்டாக இருக்கும், நம்ம எக்கனாமிக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், டெக்னாலஜி இன்டகிரேஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அதில்? ஒன் செகண்ட் பார்த்தலாம். கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிறது நவம்பர் 28, 2022 வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. இவங்களோட மெயின் எய்ம் வந்து ஃபாரஸ்டோட லேண்ட் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணணும், அரவுண்ட் ஒரு 33% இம்ப்ரூவ் பண்ணணும். இது மூலிமா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் சொசைட்டி, பீப்புள், லோக்கல் கம்யூனிட்டிஸ், ட்ரைபல் எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகுறாங்க. ஏன்னா ட்ரீ அதிகம் ஆச்சு அப்படின்னா அது மூலிமா நமக்கு ஏர் குவாலிட்டி, வாட்டர் சர்ப்ளஸாக கிடைக்கிறது, சாயிலோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கிளைமேட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி வந்து வாலண்டியராக நாங்கள் பண்ணுறோம், இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாமே எலிஜிபிலிட்டி தான். இதுக்காக இவங்க ஏதாவது அவார்ட் ரிவார்ட் தராங்களான்னா அந்த மாதிரிலாம் எதுவும் தரல. ஸோ இது வந்து நம்மளோட நன்மைக்காக நம்ம பண்ணுற ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்துடலாம். சீஃப் மினிஸ்டர்ஸ் தாயுமானவர் ஸ்கீம். இந்த சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர் ஸ்கீம் அப்படிங்கிறது February 19, 2024 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, அவங்க லைஃபோட அப்லிஃப்ட்மெண்ட்காக ஒரு 5 லட்சம் பேர்த்த பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக இருக்குது இவங்களுக்கு. ஸோ இவங்க மெயின் எய்ம் என்ன, பாவர்ட்டிலேருந்து ஒரு 5 லட்சம் மக்களாச்சும் வெளியே கொண்டு வரணும், அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அசிஸ்டன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த மக்கள்லாம் வருவாங்க, நம்ம தமிழ்நாடு சிட்டிசனில் எந்த மக்கள்லாம் இந்த ஸ்கீம்குள்ளே வருவாங்க அப்படின்னா, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ். அந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. இல்லாட்டி தனித்து விடப்பட்ட பெரியவர்கள், எல்டர்லி லிவிங் அலோன், வயதானவங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய பசங்களோட துணை இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க. ஆர்ஃபன் சில்ட்ரன், அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. மென்டலி ஹேண்டிகேப்டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ மென்டலி ஹேண்டிகேப்டு, அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டிசம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற குழந்தைகள், அவங்க வந்து தனியாக இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது. இவங்களை வந்து அவங்களோட வறுமையிலேருந்து மேலே கொண்டு வரணும். செல்ஃப் ரிலையண்ட், அவங்க வந்து தற்சார்பாக சுயமாகவே எல்லாமே செஞ்சுக்கணும், அவங்களுக்கான எல்லா தேவைகளையுமே அவங்க சுயமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பெனிஃபிஷியரி ஆல்ரெடி பார்த்துட்டோம், எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஃபேமிலி. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க ரொம்ப பின்தங்கிய குடும்பமாக, ரொம்ப வறுமையில் இருக்க குடும்பமாக இருப்பாங்க, அவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையில் இருக்க குடும்பங்கள் தான் பெனிஃபிஷியரி, அவங்க தான் இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி. என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ரெசிடென்சி. ஸோ பெர்மனண்ட்டாக ஒரு ரெசிடென்ட் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும், அவங்களோட விடுதி தங்கும் இடம் வந்து அவங்களுக்கு பர்மனண்ட்டாக இல்லாமல் இருக்கும், அது அவங்களுக்கு வந்து இது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில குரூப்ஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க எலிஜிபிலிட்டியாக. என்ன குரூப்ஸ்னால் ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த மாதிரி தனித்து விடப்பட்ட பெரியவர்களாக இருப்பாங்க, ஓல்டர் பீப்புளாக இருப்பாங்க, இல்லை குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க, இல்லைனா அந்த ஃபேமிலியிலேயே அவங்க வந்து டிசேபிள்டாக மென்டலி சிக்காக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க தான் குரூப்ஸில் வந்து வராங்க. இவங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட மெயின் பெனிஃபிட் என்ன, இந்த பெனிஃபிஷியரிக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களோட வாழ்வாதாரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்,
ஃபஸ்ட் லைனாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் அடையுது. இது மூலிமா அவங்க பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணலாம். ரிடக்ஷன் இன் பாவர்ட்டி. ஸோ அந்த ஸ்கீம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்கீம் பார்த்துடலாம். இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் ஸ்கீம் என்னன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது நம்ம காலங்காலமாக எல்லா கரண்ட் அஃபேர்லையும் பார்த்த ஒரு ஸ்கீம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஏன்னா அந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அந்த ஸ்கீமில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்போ லான்ச் ஆச்சு எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 15, 2022 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்டு கீழே அந்த ஸ்கீம் வந்து வருது. நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு தெரியும், ரொம்ப சத்தான காலை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த கிளாஸ்னால் கிளாஸ் 1 to 5, 1லேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரிஸ். ஸோ எலிஜிபிலிட்டி யாருன்னா எல்லா பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே. இந்த கிளாஸ் 1 to 5 அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு ஸ்கூல் மட்டும் கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலோட ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெனிஃபிஷியரிஸ். ஸோ இவங்க எல்லாமே எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் பார்த்துருவோம். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் கீழே இந்த ஸ்கீமை வந்து நமக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25th August 2023 இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்த அளவை விட ரொம்ப அதிகமான மாணவர்களுக்கு வந்து பயனடையணும் இந்த திட்டத்தினால அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்ன தொடங்கின அந்த திட்டத்தை விட இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணதில் சுமார் 1.7 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 1.7 மில்லியன். அப்போ வந்து 1.7. ஸோ முன்ன தொடங்கின திட்டத்தை விட இதோட எக்ஸ்பான்ஷன் மூலிமா சுமார் 1.7 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து 1.5 கோடி கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? இது இப்படி விரிவாக்கம் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய ரீச் கிடைக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம போய்ட்டு ரீச் ஆகலாம். நம்ம யூனிவர்சல் கவர் பண்ண முடியும். யூனிவர்சலாக எல்லாரையுமே நம்ம கவர் பண்ண முடியும். எல்லாருமே நம்ம இந்த ஸ்கீமு கீழே பெனிஃபிட் ஆவாங்க. நமக்கு வந்து நியூட்ரிஷியஸ் சப்போர்ட் கொடுக்க முடியும். நல்ல உணவு கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணி வளர்க்குறது மூலிமா அவங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ நியூட்ரிஷியஸி நமக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது ஒரு கம்யூனிட்டி இம்பேக்ட் கொடுக்கும். மக்களுக்கு நடுவில் நம்ம சேவை மனப்பான்மை பண்ணுறது மூலிமா ஒரு கிரேட் இம்பேக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸாக இருக்குது. இதெல்லாமே கீ ஃபீச்சர்ஸ். ஸோ தெரியும் நமக்கு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம அட் ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் அவர்கள். திருக்குவளை அப்படிங்கிற இடத்துல வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரொம்ப நிறையா பேர் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி சொல்லணுன்னா செப்டம்பர் 15, 2022 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து ரொம்ப நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்கு. அண்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வச்சு தான் நாங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து கொண்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ட்ராபேக் இருக்குது என்னோடய டீச்சிங்கில், இல்லை நோட்ஸில், அடிஷ்னல் பாயிண்ட் சொல்கிறதுல, என்னோடய லாங்குவேஜ் புரியலையா, எதுவாக இருந்தாலுமே, என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும், என்ன உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக தான் இந்த சேனல். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே போகும். நம்ம சேனலில் ரொம்ப கம்மி டைமில் அதிக கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது ஃபாஸ்ட்டாக இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.